படம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துடன் தொடங்குகிறது. ஒரு தந்தை, ஒரு தாய் மற்றும் அவர்களின் செல்ல மகள் சிண்ட்ரெல்லா. அவர்கள் மூவரும் ஒன்றாக நன்றாக பேசுவார்கள். அவர்களுக்கு இடையே நிறைய அன்பு இருக்கும். அவர்களின் வீடு ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் கட்டப்பட்டது. அது மிகவும் அழகாக இருந்ததால் அது யாருடைய கனவு மர வீடு போலவும் இருந்திருக்கும். நாட்கள் செல்ல செல்ல சிண்ட்ரெல்லாவின் தாயின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. அவளுக்கு கடுமையான நோய் இருந்தது. அவளுடைய முடிவு வெகு தொலைவில் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு நாள் அவள் சிண்ட்ரெல்லாவை அவளிடம் அழைத்தாள். அம்மா மென்மையான குரலில், மகளே, நான் உன்னுடன் இல்லை என்றால் என் வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். அனைவரையும் கவனித்துக்கொள், எப்போதும் நீயே சிரி. அப்பா இருவருக்கும் மிகவும் வேதனையாக இருந்தார். ஆனால் அப்பா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தனது முழு கவனத்தையும் தனது மகளுக்கு கொடுத்தார். காலம் கடந்துவிட்டது. சிண்ட்ரெல்லா இப்போது வளர்ந்திருந்தாள். அவளுக்கு அப்பா அவளுடைய முழு உலகமும் அப்பாவுக்கும் சிண்ட்ரெல்லா அவளுடைய முழு வாழ்க்கையும். பின்னர் ஒரு நாள் திடீரென்று ஒரு புதிய பெண் அவர்களின் வீட்டிற்குள் நுழைகிறாள். அவள் ஒரு விதவை. அவளுடன் 2 மகள்கள் இருந்தனர். முதலில் சிண்ட்ரெல்லாவும் அவளுடைய மகள்களும் அவளை அதிகம் விரும்பவில்லை. சிண்ட்ரெல்லாவுக்கு தன் தந்தை எத்தனை வருடங்கள் தனியாக கழித்தார் என்பது தெரியும். அதனால் அவள் அவற்றுடன் பழக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாள். சிறிது நேரம் கழித்து சிண்ட்ரெல்லாவின் புதிய மாற்றாந்தாய் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தாள். அனைத்து விருந்தினர்களும் மிகவும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து வந்தனர். சிண்ட்ரெல்லாவின் உடை மிகவும் எளிமையாக இருந்தது. அவள் கொஞ்சம் வெட்கப்பட்டாள். அவளுக்கு சில நண்பர்கள், விலங்குகள் இருந்தன. அவை அவளுடைய உண்மையான ஆதரவு. அவள் அவர்களிடம் சென்றாள். அவள் அவர்களிடம் பேசினாள். அப்போதுதான் அவளுடைய தந்தை ஊருக்கு வெளியே செல்கிறார். சில நாட்களுக்கு திரும்ப மாட்டார் என்பதை அவள் கண்டுபிடித்தாள். செல்வதற்கு முன் தந்தை தனது புதிய மனைவியை சந்திப்பதற்கு பதிலாக சிண்ட்ரெல்லாவை மட்டுமே சந்தித்தார். அவர் அவளை அன்பாக கட்டிப்பிடித்து, மகளே, உன்னை பார்த்துக்கொள் என்றார். மாற்றாந்தாய் இதையெல்லாம் பார்த்தாள். அவளுடைய இதயம் பொறாமையால் நிறைந்தது. இப்போது சிண்ட்ரெல்லாவை பழிவாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. சிண்ட்ரெல்லாவின் நண்பர்கள் நகரத்திற்கு சென்றவுடன் அங்கே அவர்கள் வெளியேறுகிறார்கள். அங்கே அந்த பெண் தன் உண்மையான முகத்தை காட்டுகிறாள். அவள் சிண்ட்ரெல்லாவின் அறையை எடுத்துக்கொண்டு தன் 2 மகள்களையும் அங்கேயே தங்க வைக்கிறாள். பின்னர் அவள் குளிர்ந்த குரலில், இப்போது நீங்கள் மேல் மாடியில் உள்ள ஸ்டோர் ரூமில் வசிப்பீர்கள் என்று கூறுகிறாள். சிண்ட்ரெல்லா தனது விலங்கு நண்பர்களையும் அங்கே அழைக்கிறாள். அவள் இதயத்தில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் இந்த சிறிய அறையில் கூட அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் அவளுடைய மாற்றாந்தாய் அவளை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. அவள் இரவும் பகலும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய வைக்கிறாள். ஒரு நாள் சிண்ட்ரெல்லாவின் தந்தை இந்த உலகில் இல்லை என்ற செய்தி வருகிறது. பயணத்தின் போது அவரது உடல்நிலை மோசமடைந்தது. இதை கேட்டு சிண்ட்ரெல்லா உடைந்து போகிறாள். இப்போது அவளுடைய மாற்றாந்தாய் இன்னும் கொடூரமாகி விடுவாள் என்பதை அவள் உணர்கிறாள். ஆனால் இந்த பெண்ணின் முகத்தில் எந்த சோகமும் இல்லை. மாறாக அவள் உள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் இப்போது அவள் முழு வீட்டையும் அனைத்து செல்வத்தையும் ஆளப்போகிறாள். உண்மையில் அவள் சிண்ட்ரெல்லாவின் தந்தையை பணம் மற்றும் சொத்துக்காக மட்டுமே மணந்தாள். அவள் மக்களை குறிக்கவில்லை, ஆனால் பணத்திற்காக. இப்போது அவளும் அவளுடைய குறும்புக்கார மகள்களும் அவனால் ஆளப்படுவார்கள் என்று புறப்பட தொடங்கினாள். நாட்கள் கடந்துவிட்டன. சிண்ட்ரெல்லாவின் வாழ்க்கை மேலும் மேலும் கடினமாகிவிட்டது. மாற்றாந்தாய் எல்லா வேலைக்காரர்களையும் வேலையிலிருந்து நீக்கிவிட்டு முழு வீட்டின் பொறுப்பையும் சிண்ட்ரெல்லாவின் மீது மட்டும் சுமத்தினாள். பாத்திரங்களை கழுவுதல், துணிகளை சுத்தம் செய்தல், முழு வீட்டையும் பிரகாசிக்கச் செய்தல் என அனைத்தையும் அவள் செய்தாள். ஆனால் அதற்கு பதிலாக அவளுக்கு சரியான உணவு கூட கிடைக்கவில்லை. குளிர்காலம் தொடங்கியிருந்தது. மேல்மாடியில் உள்ள கடை அறையில் மிகவும் குளிராக இருந்தது. எனவே சிண்ட்ரெல்லா சமையலறையில் ஏன் தூங்கக்கூடாது என்று நினைத்தாள். அங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. பின்னர் ஒரு நாள் அவள் குதிரையில் ஏறி காட்டுக்குள் சென்றாள். குதிரை திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து ஓடத் தொடங்கியது. அவள் ஏதோ பயத்தில் இருந்து ஓடுவது போல் தோன்றியது. அந்த நேரத்தில் ஒரு இளவரசன் அங்கு வந்து சிண்ட்ரெல்லாவை விழாமல் காப்பாற்றினான். இருவருக்கும் இடையே ஒரு உரையாடல் தொடங்கியது. படிப்படியாக அவர்கள் நண்பர்களானார்கள். அப்பாவித்தனமும் சொந்தமும் பிரகாசித்த ஒரு இனிமையான நட்பு. ஆனால் ஏதோ காரணத்தால் சிண்ட்ரெல்லா தன் பெயரை சொல்லாமல் போய்விட்டாள். இளவரசன் தனது அரண்மனைக்கு திரும்பியவுடன் அவன் தன் தந்தையான ராஜாவை சந்தித்தான். ராஜாவின் உடல்நிலை சரியில்லை. அவன் முகம் வெளிரிப்போய் அவன் மூச்சு விடுவது கடினமாக இருந்தது. அவன் தன் மகனிடம், மகனே, நான் இப்போது நீண்ட காலம் வாழமாட்டேன். என் வாழ்க்கையில் உன் மணமகள் வேண்டும் என்று கூறுகிறான். நீங்க உங்க மணப்பெண்ணை பார்த்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று ராஜ்குமார் கம்பீர் புடவையில் பதிலளித்தார். உங்க விருப்பப்படி மாமனார். ராஜா புன்னகையுடன் சொல்கிறார். அப்புறம் நமக்கு ஒரு பூவி அயோஜனம் இருக்கும். ராஜ்குமார் தலை குனிந்து, நிச்சயமாக. ஆனால் நான் எந்த பிம்பத்தையும் அல்லது சக்தியையும் அடிப்படையாக கொண்டு என் மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க மாட்டேன். ராஜாவின் ஒவ்வொரு மகளும் இந்த சமர்வாவிற்கு அழைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். உண்மையில் அவர் காட்டில் சிண்ட்ரெல்லா சந்தித்த பெண்ணை மட்டுமே கண்டுபிடிக்க விரும்பினார். ஆனால் அவருக்கு அவளுடைய பெயர் தெரியவில்லை. அவளுடைய முகம் தெளிவாக நினைவில் இல்லை. இந்த நம்பிக்கையில்தான் அயோஜனம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ராஜாவின் ஒவ்வொரு மகளும் அழைக்கப்பட்டனர். சில நாட்களில் சமர்வா தேதி கொண்டாடப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு சிண்ட்ரெல்லா மிகவும் உற்சாகமாகி அங்கேயும் இந்த கொண்டாட்டத்திற்கு செல்ல விரும்புகிறாள். அவள் தன் மாற்றாந்தாயிடம் ஓடிச் சென்று மகிழ்ச்சியுடன் அவளிடம் கூறுகிறாள். ஆனால் மாற்றாந்தா அவளை புறக்கணித்து தன் 2 மகள்களிடமும், நீங்கள் இருவரும் தயாராகுங்கள், ஏனென்றால் ராஜ்குமார் என் மகள்களை மட்டுமே விரும்புவார் என்று கூறுகிறாள். சிண்ட்ரெல்லா இதை கேட்டால் மிகவும் வருத்தப்படுவாள்.
இந்த நிகழ்வுக்கு தான் அழைத்துச் செல்லப்பட மாட்டாள் என்பதையும் அணிய அழகான உடைகள் எதுவும் இல்லை என்பதையும் அவள் உணர்ந்தாள். அங்கே அவள் மாடிக்குச் சென்று தன் விலங்கு நண்பர்களுடன் ஒரு பழைய ஆடையை அலங்கரிக்கத் தொடங்குகிறாள். அது அவளுடைய அம்மாவுக்குச் சொந்தமான அதே உடை. அங்கே அவள் அதற்கு ஒரு மந்திர தொடுதலைச் சேர்க்கிறாள். இறுதியில் ஒரு மிக அழகான ஆடை தயாராக உள்ளது. சிண்ட்ரெல்லா மகிழ்ச்சியுடன் அந்த ஆடையை அணிந்து கொண்டு கீழே வருகிறாள். ஆனால் மாற்றாந்தாய் அவளை பார்த்தவுடன் பொறாமையின் நெருப்பு அவளுக்குள் எரிகிறது. அங்கே அவள் கோபமடைந்து சிண்ட்ரெல்லாவின் ஆடையை கிழிக்கிறாள். சிண்ட்ரெல்லாவின் கண்ணீர் நிற்கவில்லை. அங்கே அவள் ஓடிச் சென்று பின்னால் உள்ள ஒரு பழைய மூலையின் அருகே அமர்ந்து அழத் தொடங்குகிறாள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு வயதான பெண் அங்கு தோன்றுகிறாள். ஆனால் சில தருணங்களில் அவள் ஒரு பிரகாசமான ஒளியாக மாறி ஒரு அழகான தேவதையாக மாறுகிறாள். அங்கே அவள் புன்னகைத்து, அழாதே அன்பே குழந்தை, நான் உன் தேவதை தெய்வம், இன்று நான் உனக்கு உதவ வந்திருக்கிறேன். தேவதை தெய்வம் தனது மந்திரக்கோலை பயன்படுத்துகிறது என்று கூறுகிறாள். அவள் ஒரு பூசணிக்காயை தங்கத் தேராக மாற்றி சிண்ட்ரெல்லாவின் செல்லப்பிராணிகளை கோவேறு கழுதைகளாகவும் குதிரைகளாகவும் மாற்றுகிறாள். இப்போது சிண்ட்ரெல்லாவின் உடையில் மற்றொரு மந்திர தந்திரத்தை செய்ய வேண்டிய நேரம் இது. அவளுடைய உடையின் மற்றொரு மாயாஜால மினுமினுப்புடன் அவளுடைய கிழிந்த ஆடை ஒரு அற்புதமான ஐஸ் நீல நிற கவுனாக மாறுகிறது. பின்னர் சுதந்திரமான தெய்வம் சாசில் நட்சத்திரங்களைப் போல மின்னும் தனது படிக காலணிகளை அணிந்து கொள்கிறது. இறுதியாக அவள் சொல்கிறாள், நான் உன் மீது ஒரு மந்திரத்தை வைத்துவிட்டேன். இது நீடிக்கும் வரை உன் மாற்றாந்தாய் மற்றும் சகோதரிகள் உன்னை அடையாளம் காண மாட்டார்கள். சிண்ட்ரெல்லா இந்த தங்க ரதத்தில் அமர்ந்து அரண்மனைக்கு புறப்படுகிறார். அரண்மனை ஏற்கனவே குழப்பமான நிலையில் உள்ளது. சுற்றிலும் ஒளி, இசை மற்றும் சிரிப்பு இருக்கிறது. சிண்ட்ரெல்லா அங்கு சென்றவுடன் அனைவரின் கண்களும் அவள் மீது பதிந்துள்ளன. ராஜ்குமார் அவளை பார்த்தவுடன் புன்னகைக்கிறார். இது ஒரே பெண் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நோக்கி நகர்ந்து கைகளை பிடித்து நடனமாடத் தொடங்குகிறார்கள். மாற்றாந்தாய் மற்றும் அவளுடைய மகள்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. சூனியக்காரியின் மந்திரம் அவளை ஒரு அதிகாரி போல காட்டியது. நடனமாடும்போது இருவரும் தனித்தனி பாதைகளில் சென்று இதுவரை யாரும் சென்றிராத ஒரு ரகசிய இடத்தை அடைகிறார்கள். பூக்களின் வாசனை, நட்சத்திரங்களின் ஒளி, ஒரு ஊஞ்சல் தொங்கிக் கொண்டிருந்தது. இளவரசர் சிண்ட்ரெல்லாவை ஊஞ்சலில் உட்கார வைத்து மெதுவாக ஆட்டி புன்னகைத்து, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ முன்பு எங்கிருந்தாய்? நீ எங்கிருந்து வந்தாய் என்று சொல்ல முடியுமா? நீயும் ஒரு இளவரசி அல்ல என்று கூறுகிறார். சிண்ட்ரெல்லா ஏதோ சொல்லப் போகிறாள் என்று நினைத்தவுடன் கடிகாரம் வேலை நிறுத்தம் செய்யப் போகிறது என்பதை அவள் உணர்கிறாள். தேவதை அம்மன் செய்த மந்திரம் 12 மணி வரை மட்டுமே நீடிக்கும். அதன் பிறகு எல்லாம் முன்பு போலவே இருக்கும். அவளுடைய அழகான உடைகள் மற்றும் அந்த பளபளப்பான வண்டி அனைத்தும் மறைந்துவிடும். இதை நினைத்து சிண்ட்ரெல்லா பீதியடைந்து அங்கிருந்து ஓடிவிடுகிறாள். இளவரசன் எதையும் புரிந்து கொள்வதற்குள் அவள் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறாள். வெளியே செல்லும் வழியில் அவள் ராஜாவை சந்திக்கிறாள். சிண்ட்ரெல்லா சிரித்துக்கொண்டே, உங்கள் மகன் மிகவும் நல்லவன், கனிவான இதயம் கொண்டவன். ராஜாவும் அவளிடம் அன்பான தொனியில் பேசுகிறான். ஆனால் சிண்ட்ரெல்லா அவசரமாக இருந்தாள். அவள் அதிகம் பேசாமல் அங்கிருந்து சென்று விடுகிறாள். இப்போது அனைவரின் மனதிலும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது. மந்திரத்தால் வந்தது போல் வந்து மந்திரத்தால் போன பெண் யார்? சிண்ட்ரெல்லா படிக்கட்டுகளில் இருந்து இறங்கியவுடன் அவளுடைய கண்ணாடி செருப்புகளில் ஒன்று கீழே விழுகிறது. அவள் திரும்பி கூட பார்க்காமல் விரைவாக வண்டியில் ஏறுகிறாள். அவள் வேகமாக வண்டியில் ஏறிச் செல்கிறாள். ராஜ்குமார் அவள் பின்னால் ஓடுகிறான். ஆனால் அவனால் ஷோவை மட்டுமே அடைய முடியும். அவன் ஷோவை எடுத்து தன் வீரர்களிடம் இந்த பெண்ணை கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வரச் சொல்கிறான். இப்போது அவளுடைய நண்பர்களாகிவிட்ட சிண்ட்ரெல்லாவின் மாயாஜால விலங்குகள் வண்டியை விரைவாக ஓட்டிச் செல்கின்றன. வீரர்கள் அவர்களை பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள். ஆனால் விலங்குகள் ஒரு கதவை மூடுகின்றன. எல்லோரும் ஓடிவிடுகிறார்கள். மந்திரம் முடிந்துவிட்டது. ஒரு படிக செருப்பு இன்னும் சிண்ட்ரெல்லாவின் காலில் இருந்தது தவிர எல்லாம் முன்பு போலவே இருக்கிறது. இப்போது ராஜ்குமாரிடம் மற்றொரு செருப்பு உள்ளது. சிண்ட்ரெல்லா கால்நடையாக வீடு திரும்புகிறாள். அவளுடைய மற்றும் சகோதரிகளும் பின்னால் வருவதை காண்கிறாள். அவள் விரைவாக வீட்டிற்கு சென்று ஷோவை மறைத்து வைக்கிறாள். பின்னர் அவள் தனது டைரியில் இன்று என் வாழ்க்கையின் மிக அழகான நாள் என்று எழுதுகிறாள். மறுபுறம் அரண்மனையில் ராஜாவின் உடல்நிலை மோசமடைந்தது. அவர் தனது மகனிடம் கடைசி முறையாக இந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். இதை சொல்லி ராஜா தனது கடைசி விருப்பத்தை சொல்கிறார். ராஜ்குமார் ஒரு மூச்சை இழுத்து, இந்த கண்ணாடி செருப்பை வைத்திருக்கும் பெண் என் ராணியாக மாறுவாள் என்று ராஜ்யம் முழுவதும் அறிவிக்கிறார். இந்த செருப்பு யாருடைய கால் சரியாக பொருந்துகிறதோ அவர் என்றென்றும் வாழ்வார். ஒவ்வொரு வீடும் முயற்சி செய்கிறது. ஆனால் அந்த செருப்பு யாருடைய காலிலும் பொருந்தாது. சிண்ட்ரெல்லாவின் வளர்ப்பு சகோதரிகளின் கால்கள் கூட அதில் பொருந்தாது. இதற்கிடையில் சிண்ட்ரெல்லாவை அவளுடைய மாற்றாந்தாய் ஒரு அறையில் பூட்டி வைத்தாள். அவள் சிண்ட்ரெல்லாவின் செருப்பை மறைத்து அதன் ஒரு பகுதியை ராஜ்குமாரின் வீரர்களுக்கு கொடுத்தாள். அதனால் அவர்கள் அவரது மகள்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் அப்போதுதான் அறையில் மேலே அமர்ந்திருக்கும் சிண்ட்ரெல்லா பாடத் தொடங்குகிறாள். அவளுடைய மெல்லிசை குரல் கீழே எட்டுகிறது. ராஜ்குமாரின் கேட்டன், மகாராணி, மேலே இருந்து ஒரு பெண் பாடும் சத்தம் வருகிறது. இந்த வீட்டில் வேறு யாராவது வசிக்கிறார்களா என்று கூறுகிறார் மாற்றாந்தாய். இல்லை, இந்த வீட்டில் 2 மகள்கள் மட்டுமே உள்ளனர் என்று பதிலளித்தார். ஆனால் அப்போதுதான் இளவரசர் வெளியே வருகிறார். யாரும் தன்னை அடையாளம் காணாதபடி ஒரு சாதாரண சிப்பாயைப் போல உடையணிந்திருந்தார். அவர் மாற்றாந்தாயிடம், நான் ஒரு இளவரசி என்று கூறுகிறார். மேலிருந்து குரல் வந்த பெண்ணை அழைக்கவும். கதவு திறக்கிறது. சிண்ட்ரெல்லா மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்குகிறார். அவளுடைய எளிமை, அவளுடைய புன்னகை முழு அரண்மனையையும் உணர வைக்கிறது.
முழு அரண்மனையும் ஸ்தம்பித்தவுடன் ராஜ்குமார் அவளை நோக்கி நகர்ந்து மண்டியிட்டு அமர்ந்து கைகளால் கண்ணாடி செருப்பை அவள் காலில் வைக்கிறார். செருப்பு சரியாக பொருந்துகிறது. அந்த நேரத்தில் அவளை காதலிக்கும் பெண் சிண்ட்ரெல்லா என்பதை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். ராஜ்குமார் சிரித்துக்கொண்டே கூறுகிறார். சிண்ட்ரெல்லாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வருகிறது. அவள் தலை குனிந்து ஆம் என்று கூறுகிறாள். இதனால் இருவரும் மிகுந்த ஆடம்பரமாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். சிண்ட்ரெல்லா அரண்மனையின் ராணியாக போகிறாள் என்பதால் அவள் பழைய வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். அவள் வெளியேறும்போது அவள் தன் மாற்றாந்தாய் மற்றும் சகோதரிகளை பார்த்து நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறாள். இதைச் சொல்லி அவள் ராஜ்குமாரின் கையை பிடித்துக் கொள்கிறாள். இருவரும் சோரஸ்டுக்கு மேலும் செல்கிறார்கள். ஒரு புதிய தொடக்கமும் சிண்ட்ரெல்லா இறுதியாக தனது மகிழ்ச்சியை கண்ட இடமும். இத்துடன் சிண்ட்ரெல்லாவின் கதை ஒரு அழகான மகிழ்ச்சியான முடிவோடு முடிகிறது.